ஒரு பொண்ணு இறந்து போன அவளோட மீனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அந்த மீன் பவுல கீழே தள்ளி உடைச்ச பையன் அவகிட்ட வந்து சாரி கேக்குறான். அவ சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நான் புதுசு வாங்கிக்கிறேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறா. அவ அப்படி சிரிக்கிறத அந்த மீனும் பாக்குது. அப்படியே அவ வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஸ்மைல் பண்ணா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும்னு நினைச்சு அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைச்சு எப்போதுமே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அவ தூங்கி எழுந்ததும் அவளோட முகமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பொம்மையோட ஃபேஸ் மாதிரி மாறிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே ஃபேஸோட வெளியில வர்றா. போற வழியில ஒரு ப்ரொடியூசர் இவளை பார்த்து உன்னோட சிரிப்பு அப்படியே டால் மாதிரியே இருக்கு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எனக்கு ஒரு மாடல் தேவைப்படுது, நீ தான் அதுக்கு கரெக்டா இருப்பேன்னு சொல்லி போட்டோ ஷூட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இவளை போட்டோ எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டையே ரெடி பண்ணிடுறாரு. அவளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததும் எல்லாருக்கும் அவளை பிடிச்சு போய் அவள மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்றாங்க. அவள மாதிரி சிரிக்கிறதுக்கு கூட கிளிப் வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்படியே இவ ஃபேமஸ் ஆகிடுறா. ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ட மீட் பண்ணி பேசலாமான்னு மெசேஜ் பண்றா. அவங்க பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு சொல்றாங்க. பார்த்தா அவ இருக்கிற அதே ஹோட்டல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இவ சிரிப்பால எல்லாமே கிடைச்சிடும் நினைக்கிறா போலன்னு பேசுறத ஹீரோயினும் கேட்றா. ரொம்ப டிப்ரெஷன்ல இவ முகத்தையே பிச்சை எடுக்க பாக்குறா. பட் அவளால முடியவே இல்ல. அந்நேரம் ப்ரொடியூசர் கால் பண்ணி அடுத்த ஷோக்கு இவளை கூட்டிட்டு போறாரு. அங்க சின்ன வயசுல இவ பார்த்து சிரிச்ச மீன் இவ கண்ணு முன்னாடி பெருசா தெரியுது. இவளும் மீன் கிட்ட என்ன மன்னிச்சிடு, நீ சாகுறப்ப உன்னை பார்த்து சிரிச்சிட்டேன்னு சொல்றா. மீனும் உன்னை மன்னிச்சிட்டேன், என்ன புதைக்கிறப்ப நீ அழுதுட்டு இருந்ததை பார்த்தேன், அதுதான் உன்னோட உண்மையான முகம்னு சொல்லுது. இவளும் நான் பழைய மாதிரி மாற முடியுமான்னு கேக்குறா. மீனும் உனக்கு அந்த முகத்தை அழிக்க தைரியம் இருந்தா உன்னால எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. இவளும் அப்படியே ஸ்டேஜுக்கு போறா. அங்க மைக்க வச்சு அவளோட முகத்தையே அடிச்சு உடைக்கிறா. உள்ள தொட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம எம்டியா இருக்கு. அப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாம் அவளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவளும் என்ன மாதிரியே யாரும் மாறாதீங்க, நீங்களா இருங்க, மத்தவங்களுக்காக உங்களை இழக்காதீங்கன்னு சொல்றா. அப்படியே 2 மாசம் கழிச்சு இவ முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. ப்ரொடியூசரும் உன் முகத்தை உடைச்சது சூப்பரான ஐடியா, இப்ப உனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இவளோட ஃபேன்ஸும் அகைன் இவ போட்ட மாதிரியே ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சுத்துறாங்க. இவளும் அடுத்து நான் எந்த மாதிரி தான் முகத்தை வைக்கிறதுன்னு கேக்குறா. அதோட ஸ்டோரி முடிஞ்சிருது. ஆக்சுவலி எதனால இவ முகத்தை உடைச்சப்போ உள்ள எம்டியா இருந்துச்சுன்னா சில நேரம் நாம மத்தவங்களுக்காக நம்மள ரொம்ப மாத்திருப்போம். திரும்பவும் நாம நம்மளா மாறணும்னு நினைச்சு மாற ட்ரை பண்ணா நம்மளோட ஒரிஜினல் கேரக்டரே நமக்கு தெரியாம போயிடும். இவளும் எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்ததால அவ சிரிப்புக்கு பின்னாடி அவ யாருன்னே தெரியாம எம்டியா இருக்குது.